கர்த்தர் எல்லாரையும் சுகமாய் இருக்க விரும்பினபடியினால்தான் வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எப்படி இருந்தார் அவரு? நன்மை செய்கிறவராய் அவர் விரும்பினார், நன்மையை விரும்பினார். ஆகவே நன்மை செய்ய அவர் எல்லா இடத்துக்கும் போனார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய இயேசு நீங்களும் நானும் சுகமாயிருக்கும்படி அவர் நன்மை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே சுகமாய் வாழ வைக்கிறவர். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு காரியம் இருக்கிறது. இந்த இடத்துல 11வது வசனத்தை கவனியுங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகம் திரளான ஜனங்கள் அவரோடு கூட போனார்கள். அந்த ஊரில் வாசலுக்கு சமீபித்த பொழுது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவரோடு வந்தார்கள். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கிற பொழுது 13ஆம் வசனம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவர் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளையே, இது சாத்தியமா? செத்து போனவன் யாராவது உயிரடைய முடியுமா? ஏன் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம்? இதிலிருந்து நமக்கு கிடைக்க போகிற இதுல கர்த்தர் என்ன நான் சுகமா இருக்க விரும்புகிறார் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமா நீ சுகமா இருக்க விரும்புறத ஆண்டவர் உனக்கு எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. ஏன் ஆண்டவர் இந்த லூக்கா சுவிசேஷத்துல இந்த சம்பவம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? இந்த நாயினூருக்கு போகும்போது ஆண்டவர் செய்த இந்த மகிமையான காரியம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? அந்த இடத்துல நீங்கள் கவனிங்கள். அந்த இறந்து போன மகன், அவன் ஒரு வாலிபன். அவனுடைய தாய் விதவை என்று சொல்லப்படுகிறது. அவள் தன் மகனையும் இழந்து போய் கிடக்கிறாள். அவனை மரித்தவனை அடக்கம் பண்ணுவதற்கு முடிந்தது என்று இருக்கிற அந்த இடத்தில் ஆண்டவர் பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே என் வாழ்க்கை நான் சுகமாய் நிம்மதியாய் வாழ முடியாதுன்னு நிலையில் இருந்த அந்த விதவையை பார்த்து வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து மனதுருகுகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகி கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவ பிள்ளையை, எதையெல்லாம் நீ இழந்து போன? சுகத்தை இழந்திருக்கிறியா? சிலர் சொல்லுவாங்க, நாங்க என்னுடைய ஆஸ்தியை இழந்திருக்கிறேன், என்னுடைய வருமானத்தை இழந்திருக்கிறேன். நீ எதை இழந்தாலும் இந்த மாதம் அதையெல்லாம் உனக்கு திருப்பி தந்து உன்னை சுகமா இருக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?